ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகம் பிஎட் எம்எட் மாணவர்களுக்கான நேரடி வகுப்புகள் தொடங்கும் டேட் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ டிடிஎட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் எக்ஸாமினேஷன் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகத்திலேருந்து ஒரு சர்க்குலர் வந்துருந்துச்சு. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அனைத்து கல்லூரி முதல்வர்களுக்கும் டிஎன்டி ஒரு சர்க்குலர் அமைச்சிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஎன்டியு இணைவு பெற்ற சுயநிதி கல்வியியல் கல்லூரிகள் 2020-21 ஆண்டு பிஎஸ்சி பிஎட், பிஏ பிஎட், பிஎட் எம்எட் பட்ட வகுப்புகள் கோவிட்-19 ஊரடங்கின் தளர்வில் கல்லூரிகளில் 16/11/2020 முதல் வகுப்புகள் தொடங்குவதற்காக கல்லூரி வகுப்பறைகள் மற்றும் வளாகத்தை கிருமி நாசினி தெளித்து தூய்மை செய்து தயார் நிலையில் வைத்திருக்கவும், சமூக இடைவெளி மற்றும் முகக்கவசத்துடன் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் வருகையினை உறுதி செய்தல், ஆசிரியர்களுடைய வகுப்பு கால அட்டவணை கிளாஸ் டைம் டேபிள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கல்லூரிகள் திறப்பு நவம்பர் 16 அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா காலேஜ் ரீஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கல்லூரிக்கு தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகம் பிஎட் காலேஜஸ்க்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நீங்கள் இதில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நம்ம முதல்வருடைய அரசாணை, மாண்புமிகு தமிழக முதல்வரோட அரசாணை பார்த்திங்கன்னா 31/10/2020 தமிழகத்தில் கல்லூரிகள் திறப்பு குறித்து ஒரு அரசாணை வச்சுருந்தாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி சில கைட்லைன்ஸ் பார்த்திங்கன்னா டிஎன்டி பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் பார்த்திங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது மாண்புமிகு தமிழக முதல்வர் அறிக்கை நாள்னு சொல்லி டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற அனைத்து சுயநிதி கல்வியியல் கல்லூரிகளில் கோவிட்-19 ஊரடங்கு காரணமாக கடந்த 7/9/2020 முதல் பிஏ பிஎட், பிஏ பிஎட், பிஎஸ்சி பிஎட், பிஎட் எம்எட் பட்ட வகுப்பில் பயிலும் மாணவர்களுக்கு இணைய வழியில் ஆன்லைன் கிளாஸ் நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ டைரெக்டாக பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் கிளாஸ் நடத்துறதுக்கான கல்லூரிகளில் சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேற்கொண்ட பார்வை 2இல் குறிப்பிட்டுள்ளவாறு மாண்புமிகு முதல்வர் அவர்களால் கோவிட்-19 ஊரடங்கின் தளர்வு காரணமாக வருகின்ற 16/11/2020 முதல் அனைத்து வகை கல்லூரி பயிலும் மாணவர்களுக்கு சமூக இடைவெளி மற்றும் முகக்கவசத்துடன் நேரடியாக வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்துடன் இணைவு பெற்றுள்ள கல்வியியல் கல்லூரிகளில் பிஎஸ்சி பிஎட், பிஏ பிஎட், பிஎட் எம்எட் பட்ட வகுப்புகளில் பயிலும் மாணவர்களுக்கு வருகின்ற 16/11/2020 முதல் நேரடி வகுப்புகள், அதாவது இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, 16/11/2020 முதல் நேரடி வகுப்புகள் தொடங்குவதற்கு ஏதுவாக கல்லூரி வகுப்பறை மற்றும் வளாகத்தை கிருமி நாசினி தெளித்து தூய்மை பணியினை மேற்கொண்டு தயார் நிலையில் வைத்திடுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் கல்லூரி முதல்வர்கள் கல்லூரியில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கான நேரடி வகுப்புக்கான கால அட்டவணை, அதாவது பார்த்திங்கன்னா டைம் டேபிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைம் டேபிள் பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் டிஎன்டியு அப்படிங்கிற ஒரு மின்னஞ்சல் இருக்குது தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகத்துக்கு. அதுக்கு பார்த்திங்கன்னா அனுப்ப சொல்கிறாங்க. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா டிஎன்டியு அதுக்கு கீழே இருக்கிற அந்த கல்லூரிகளில் பார்த்திங்கன்னா நேரடி வகுப்புகள் ஆஃப்லைன் கிளாஸுக்கான சில இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டிஎன்டியு சைட்லேருந்து வெளியான அப்டேட்டு. மற்றபடி இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா அவங்க இன்னும் சொல்லலை. அதே மாதிரி பிஎட் ஃபர்ஸ்ட் இயரில் அரியர் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, உங்களோட எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா இன்னும் எதுவும் சொல்லலை. ஆனால் இப்போ ரீசெண்டாக அப்டேட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உயர்கல்வித்துறை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அரியர் மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகளை பார்த்திங்கன்னா விரைவாக வெளியிடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அது பிஎடுக்கு அப்ளிகேபிளான்னு தெரியல, டவுட்டு தான். ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸாமினேஷன் பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. அதாவது கல்லூரிகளில் பிஎட் கல்லூரிகளில் நேரடி வகுப்புகள் தொடங்குவதற்கான சில கைட்லைன்ஸ் தான் பார்த்திங்கன்னா டிஎன்டி இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. இதான் தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியான ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்டு. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இப்போ இன்டர்னல் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா டிடிஎட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போயிட்டுருக்கு. சரிங்களா? அதாவது இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. அகமதிப்பீட்டு தேர்வினை 1ஆம் ஆண்டு மற்றும் 2ஆம் ஆண்டு பயிற்சி வகுப்புகளுக்கான அகமதிப்பீட்டு தேர்வினை 2/11/2020 முதல் 6/11/2020 நடத்துவதற்கான தேர்வு நடைபெறும் மையங்களின் விவரமும் அகமதிப்பீட்டு தேர்வு குழுவிற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் எஸ்ஓபி மற்றும் தேர்வு மையங்கள் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஆகியவற்றின் மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவன இயக்குனர் தெரிவித்து அகமதிப்பீட்டு தேர்வினை நடத்த அனுமதி வழங்குமாறு அரசை கேட்டுக்கொண்டுள்ளனர். மேற்காணும் மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவன இயக்குனரின் கருத்துரையின்படி மாவட்ட ஆட்சியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனங்கள், ஒன்றிய ஆசிரியர் கல்வி நிறுவனங்கள், அரசு ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள், அரசு உதவிபெறும் ஆசிரியர் நிறுவனங்கள் மற்றும் சுயநிதி ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களில் தொடக்க கல்வி பட்டய படிப்பு பயிலும்
முதலாம் ஆண்டு மற்றும் 2ஆம் ஆண்டு பயிற்சி மாணவர்களுக்கான அகமதிப்பீடு இன்டர்னல் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2/11/2020 முதல் 6/11/2020 வரை இணைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நிலையான செயல்பாட்டு முறையினை எஸ்ஓபி வந்து ஆப்ரேட் பண்ணி பின்பற்றி நடத்தி மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவன இயக்குனருக்கு அனுமதி வழங்க அரசு வந்து ஆணையிட்டிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎட்டுடைய இன்டர்னல் எக்ஸாமினேஷன் பற்றி அப்டேட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு தான் இருக்குது சரிங்களா. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா பிஎட் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் பற்றி இன்னும் எந்த ஒரு அப்டேட்டும் வரல. அதாவது டேரெக்டாக கிளாஸ் நேரடி வகுப்புகள் தொடர்வதற்கான அந்த ஒரு டேட் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க 16/11/2020. வேறு ஏதாவது டிஎன்டி அப்டேட் இருந்தால் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.